பீகாருடைய அந்த பிரசாந்த் கிஷோரோட வெற்றி என்பது நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு துளியாக நான் பார்க்குறேன், டிப் ஆஃப் த ஐஸ்பர்காக பார்க்குறேன். அப்படி ஏன் நான் அதை சொல்கிறேன்றது கூட இன்றைக்கி சொல்லணும். இது சில பேர் வந்து வேறு எப்படியாச்சும் முடிச்சு போட்டுப்பாங்க, நான் முடிச்சு போகிறது வேற. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரணமான கட்சி அவருடைய கட்சி. 3% ஓட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் சீமானவர்கள் வாங்கினது 4% ஓட்டு. மேபி வாக்கு எண்ணிக்கை எனக்கு தெரியல, சப்ஜெக்ட் கிரஷ்னா கூட இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறாத ஒரு கட்சியின் தலைவரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் மக்கள். அப்படின்னா மக்கள் எதை தேடுறாங்கன்னா மாற்றத்தை தேடுறாங்க. தமிழ்நாட்டிலும் நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் யாரை மக்கள் வெல்ல வைக்க போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விதான். அப்படி வைக்கும்போது இந்த ஆட்சியினுடைய இந்த ஓராண்டு கால செயல்பாடோ அல்லது 6 மாத கால செயல்பாடுகளோ விமர்சனத்திற்கு இப்போதே உருவாகி வருகிறது. அதை அறுவடை செய்யக்கூடிய வகையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் சொல்கிறாரு, வெறியோட காத்திருக்கிறேன்னான்றாரு. ஒருவேளை அம்பாசமுத்திரத்தை அறிவித்த பிறகு கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஜெயிக்கலாம். யாருக்கு தெரியும்? மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் நம்ம இவருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்பா. உள்ள நல்லா கலந்துருக்கட்டும்பா. சௌமியா அக்கா இருக்கிறாங்க, அண்ணா அன்சார் என்ன இருக்கிறாங்க, ஜவஹர்லா இருக்காரு, வன்னியரசன் இருக்காங்க, எல்லாரும் இருக்கட்டும்பா. அண்ணனை உள்ள போட்டோமா நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலை சொல்ல முடியாது சார். மக்கள் எப்படி சிந்திக்கிறான். திமுகவில் இருக்கிற சிலரே நாம் தமிழர் கட்சிக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் வாங்கினேன், எப்படியாச்சும் உள்ளே வந்துருங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர்லாம் என்னன்னா இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க, நீங்கள் கேட்கலாம் ஜெயிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அதிமுகலாம் தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு வந்து பெருக துவங்கி இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். வெளியிருந்து யாரும் அவங்க விமர்சிக்கிறது கிடையாது, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது முன்கூட்டியே வேலை ஆரம்பித்தா வெற்றி சுலபமா? ஆமாம், வெற்றி சுலபம். முன்கூட்டியே வேலையை ஆரம்பிக்கணும், அங்கே போய் களத்தில் அமரணும், அங்கே ஒரு குழுவை போடணும், அந்த குழு தொடர்ச்சியாக அம்பாசமுத்திரத்தில் வேலை பார்க்கணும். ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளை எல்லாரையும் வரவழை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் ஒட்டுமொத்த அம்பாசமுத்திரத்தில் குவியணுங்க. காரைக்குடியில் அதை பண்ணாங்கல்ல சார்? காரைக்குடியில் பெருசாக பண்ணலை, உங்களை மிஸ் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு டைம் இல்லை. எல்லா தொகுதிக்கும் அவர் 214 தொகுதிக்கும் போனாருங்க. ஒரு மனுஷன் 234 தொகுதிக்கும் போய் கத்தி பேசி மைக்கை போட்டு நின்று அடுத்தடுத்த தொகுதிக்கு வேகமாக போய் நானும் ஒரு 4 தொகுதி கூடவே போயிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன், செத்துருப்பேன். ஸோ நாம் தமிழர் கட்சி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காம் நிறுவனம் வந்து நடத்திய இடைத்தேர்தலுக்கான அந்த சர்வேகளில் எல்லா தொகுதியிலும் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்ற செய்திகள் இப்போ பரவ தொடங்கியிருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் 3% நாங்கள் நடந்துச்சு. ஆமாம், இல்லை, சட்டமன்ற தேர்தலில் 3% எடுத்த பிரசாந்த் கிஷோர் அவரோட பார்ட்டி வந்து இப்போ இடைத்தேர்தலில் வென்றிருக்கு. இங்கே தமிழகத்தில் அதே மாதிரி சீமானவர்களும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு, நான் வந்து கொலை வெறியோட காத்திருக்கேன் இடைத்தேர்தல் அப்படின்ற மாதிரி அக்ரெசிவான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பீகாரோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் அந்த மாதிரி சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் பீகாருடைய அந்த பிரசாந்த் கிஷோரோட வெற்றி என்பது நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு துளியாக நான் பார்க்குறேன், டிப் ஆஃப் த ஐஸ்பர்காக பார்க்குறேன். அப்படி ஏன் நான் அதை சொல்கிறேன்றது கூட இன்றைக்கி சொல்லணும். இது சில பேர் வந்து வேறு எப்படியாச்சும் முடிச்சு போட்டுப்பாங்க, நான் முடிச்சு போகிறது வேற. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஜேபி ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல, இந்தியாவையே உலுக்கிய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டம் என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு போராட்டமாக நம்ம கடந்து போகக்கூடிய ஒன்று அல்ல. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இளைஞர்களுடைய எழுச்சி, பாஜகவின் மீதான வெறுப்பு, பாஜகவினுடைய தொடர்ச்சியான மத பிரச்சாரங்கள், மத வெறுப்பு பிரச்சாரங்கள், அதெல்லாம் வந்து மக்களை வந்து ரொம்ப வெறுப்புக்கு உள்ளாக்கிருச்சு. இன்னொன்று தொடர்ச்சியாக இவங்களையும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அது வந்து மக்களுக்கு ஒரு சுணக்கத்தை கூட உண்டாக்கி இருக்கலாம். இன்னொன்று லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நிதின் நபீன், பாஜகவின் தலைவர் நிதின் நபீன் வெற்றி பெற்ற தொகுதி எது? தொடர்ச்சியாக பாஜக வென்ற தொகுதி. அந்த தொகுதியில் யார் வெற்றி பெற்றிருக்கிறது? பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிறார். சாதாரணமான கட்சி அவருடைய கட்சி. 3% ஓட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் சீமானவர்கள் வாங்கினது 4% ஓட்டு. மேபி வாக்கு எண்ணிக்கை எனக்கு தெரியல, சப்ஜெக்ட் கிரஷ்னா கூட இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறாத ஒரு கட்சியின் தலைவரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் மக்கள். அப்படின்னா மக்கள் எதை தேடுறாங்கன்னா மாற்றத்தை தேடுறாங்க. பீகார் மக்கள் மட்டும்தாங்க மாற்றத்தை தேடுறாங்க, எங்கெங்க தேடுறாங்கன்னு சொல்லாதீங்க. மாற்றத்தை தேடினா தானே விஜய் வந்தார்.
விஜய் மக்கள் மாற்றமாக தாங்க பார்த்தாங்க. நீங்கள் நம்ம அது இன்னும் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தாங்க, அதனால தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்குற மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் யாரை மக்கள் வெல்ல வைக்க போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விதான், மிகப்பெரிய கேள்விதான். இன்னொன்று, சட்டமன்ற இடைத்தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா வரப்போகிறது கிடையாது. இடைத்தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் வச்சு ஆகணும், வைக்கத்தான் போகிறாங்க நம்புவோம். அப்படி வைக்கும்போது இந்த ஆட்சியினுடைய இந்த ஓராண்டு கால செயல்பாடோ அல்லது 6 மாத கால செயல்பாடுகளோ விமர்சனத்திற்கு இப்போதே உருவாகி வருகிறது. அதை அறுவடை செய்யக்கூடிய வகையில் யார் பிரச்சாரத்தை ரொம்ப பலமாக கள அளவில் ஏற்பாடு செய்கிறார்களோ, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்விகளை கேட்குறாங்களோ, அரசாங்கத்தின் குறைகளை சுட்டி காட்டி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. இன்னைக்கு தேர்தலை எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணுறாங்க. எந்த கட்சி அதை அறுவடை பண்ண போகுது? திமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, அதிமுக சுணக்கமாக இருக்குது, பாஜக இங்கே ரோலே கிடையாது. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறன்றார் தனுஷ், அவர் தான் வரப்போகிறாரான்னு தெரில. அவர் எம்ஜிஆர் தூக்கிட்டு, ஆமாம் எம்ஜிஆர் தூக்கின்னு வராரு, கழுத்தில் மாலையை தூக்கின்னு வராரு. கேட்டால் அந்த மாலை தான் அவரோட அடையாளங்கிறான். எவ்வளோ நல்லா இருந்தது என்னவோ 4 ஆண்டோட கால கொடுமை. குறிப்பாக சார், இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அந்த ஆட்சி மீதான அதிருப்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிங்க. குறிப்பாக பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது இன்னும் அதிகரிச்சிருக்கா? இல்லைங்க, இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்களுடைய அறிவிப்புகள் இருக்குல்ல, வாக்குறுதிகள் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் 2-3 வச்சிருவாங்கன்னு பார்த்தாங்க. சரி, நீங்கள் வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஏற்கனவே அறிவிச்சிட்டீங்க, அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க. முக்கியமாக மக்கள் எதிர்பார்த்து 2500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு, சிலிண்டர் கொடுப்பாங்கன்னு. இதை வந்து அறிவிக்க இல்லை, அதை குறித்து பேசலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ற ஆட்சியினுடைய திட்டங்களை அப்படியே இவர்கள் வெற்றி என்று பெயரை மட்டும் மாற்றி வெளியிட்டது தான் வந்து சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இது வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக போகலை. ஒரு நல்ல விஷயம் விஜய் அவர்களுக்கு என்னன்னா, இன்டெப்த்தாக மக்கள் மத்தியில் போய் இது வந்து டிஸ்கஷனுக்கு உள்ளாகலை. போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா 2500 ரூபா கொடுப்பாருன்னு பார்த்தோம், சரி கொடுக்கல, சரி பார்ப்போம், இதுதான் இருக்குது மக்கள் மத்தியில். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பெருத்த ஆதரவிலிருந்து சாதாரண ஆதரவுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்த பட்ஜெட்லேயோ அல்லது அதுக்குள்ளேயோ ஏதாச்சும் சில கலகங்கள் நடந்துச்சு அப்படின்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. ஸோ எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் செயல்பாடுகளை மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ராஜ்யசபா லோக்சபா நம்ம வந்து டிவியில் பார்க்குறோமா இல்லையா? எல்லாத்தையும் பார்க்குறோம். பெருசளவில் மக்கள் தெரியுமான்னு தெரியாது, ஆனால் சட்டமன்றம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயவெல்லாம் நடந்த நல்ல விஷயம் என்னென்னா, சின்ன பசங்க, பெண்கள், இல்லத்தரசிகள் குழந்தைக்கு சோறு விட்டுனே பார்க்குறாங்க. என் நண்பன் ஃபோன் பண்ணி, என்ன மச்சான் இவர் சபாநாயகரை பார்த்து பேசணுன்றாங்க அப்படியான்னு கேட்குறான். ஆமாண்டா அப்படின்னு. என் விதிகளை தெரிஞ்சுக்கிறான். சபாநாயகரை பார்த்து தான் பேசணுங்கிறது விதி. அந்த விதியை வந்து சில பேர் இன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ பாருங்கள், டிவிக்கு எம்எல்ஏ, ஏங்க உட்காருங்க, பேசிட்டு இருக்கிற உட்காருங்கன்னு எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை அந்த உரிமையே ஒரு கிடையாது. அது முடியும் சொல்லவே கூடாது. அவர் அதை நீங்கள் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே அப்படிதான் நீங்க பேசணும். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பேர் கூட நீங்க உச்சரிக்க கூடாதுங்க. உச்சரிக்கக்கூடிய உரிமை எல்லாமே சபாநாயகருக்கு தான் இருக்குது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் நீங்க பேசணும். அதுதான் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதி. அந்த விதியெல்லாம் எங்களுக்கு தெரியல. விதி புத்தகம்னு ஒன்று போட்டு கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 2 நாள் பயிற்சி கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. புரியுது. அப்போ இன்னைக்கு சூழல்ல வெளியில தெரியுது பார்த்தீங்களா? இவங்க பண்ணக்கூடிய சில சேட்டைகள் வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகலாம். உண்மையிலே சொல்ல போனோம்னா சொன்னால் சில பேர் கோச்சுப்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். முதலமைச்சர் இருக்கார்ல, நேராக வராரு, அவர் இடத்துல நின்றுக்கிட்டே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. நடந்து போய் ரேம்பாக் மாதிரி போறாருங்க. ஆனால் விட்டவங்களுக்கும் போய் வணக்கம் வச்சு போறாரு, வணக்கம் சொல்ல இது திரும்பி அவரு வணக்கம் வச்சுட்டாரு. நல்லா இருக்கு, பார்க்க சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாரும் பெருசாக பண்ணதே கிடையாது. யாரும் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது வந்து அது ஒரு மரபு இல்லை. ஒன்னே கேட்கக்கூடாது விதியில் இருக்கான்னு, மரபுல இல்லை. நம்ம அந்த மாதிரி பின்பற்றுறதே கிடையாது. ஒரு முதலமைச்சர்னா ஒரு கெத்து வந்து நிற்பார், வணக்கம் சொல்லுவார், உட்காருவார். இப்போ இதை நான் குறையாக சொல்லலை. இதெல்லாம் வந்து இவங்க புதுசாக பண்ணுறாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் புதுசாக பண்ணால் எப்படி இருக்கும்? முதலமைச்சர் தமிழ் தாழ்வாளத்தை குறித்து ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, தீர்மானத்தை கொண்டு வராரு. தமிழ் என்றால் ஆளுமை, தமிழ் என்றால் அழகு, தமிழ் என்றால் வரலாறு, தமிழ் என்றால் பண்பாடு, தமிழ் என்றால் நாகரிகம், தமிழர்கள் தான் உலகத்துக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்கன்னு பேசினா எப்படி இருக்குது?
தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர். அவருடைய திரைப்பட வசனங்கள் போலவே மரியாதைக்குரிய முதலமைச்சர் பேசுகிறாங்க. அப்போ அது வருத்தத்துக்குரிய ஒன்றதானே பார்க்க முடியும். அதோடைய ரெப்ளிகா தான் நீங்கள் வந்து அமைச்சர் வில்சனுடைய பேச்சு. அதே வில்சன் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்தவன், நான் பான் கிறிஸ்டியன், எனக்கு அன்பின் மொழியை கற்றுக் கொடுத்துருக்குது. தமிழ் படித்தவங்களும் என்ன தெரியுது, இப்போ எதுக்கு நீங்கள் மதத்தையும் மொழியும் கம்பேர் பண்ணுறீங்க? ஏன் முதல்ல ஒரு டென்ஷன், அவர் ஷோல்டர் இறக்குங்க. முதல்ல கூல்னு அவர் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. ஷோல்டர் இறக்குங்க சார். மதிமுகவை சேர்ந்த அந்த சட்ட உறுப்பினர் என்ன சார் சொன்னார்? ரொம்ப தன்மையா பேசினார். குற்றச்சாட்டாவும் வைக்கலன்னு தான் சொல்லி எங்க அவர் ரொம்ப தன்மையா பேசினாருங்க. அவர் நல்ல மொழியில ரொம்ப தன்மையா பேசினார். திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டா ஒன்னும் கடந்து போயிருக்கலாம், இல்ல அது பொதுவாக பதில் சொல்லியிருக்கலாம், நான் வளர்ந்த சோழ் அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். எங்க போன ஆட்சியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா கூட தான் தமிழை பிழையோடு பேசினார். ஏதாவது சொன்னோமா? இந்த ஆட்சியில் வேளாண் மந்திரி கூட தான் பிழையோடு பேசினார். என்ன பண்றது? நல்லா தமிழ் பேசுகிறவங்க தான் தமிழோட முதலமைச்சர் ஆகணும்னா தமிழர் விமணியன், வைகோ, சீமான் தான் முதலமைச்சர் ஆக முடியும், திருமாவளவன் தான் முதலமைச்சர் ஆக முடியும். நான் தமிழ் பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. அது நம்ம நோக்கம் இல்லை, அதை நான் பெரிய குறையாக சொல்லலைங்க. அதை கடந்து போகணுன்ற அதுக்கு அந்த ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி ஹை. மைக்கை போட்டு டம்மால் உடைக்கிறது, அப்புறமா தான் தெரியுது காரணம் வேற யாரோ ஒருத்தர்னு. ஸோ அமைச்சர்கள் செயல்பாடு, முதலமைச்சரின் செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய சில விஷயங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. திமுகவினுடைய திட்டங்களுக்கு இவர் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. புதிய திட்டங்கள் என்ன கொண்டுன்னு கேட்பாங்க, புதிய அறிவிப்புகள் எங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் இருக்குது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கலா அளவில் தாவேக்கா காரங்களும் கட்டிங் ஒட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு பத்திரிகையாளர்கள் செய்திகள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கொண்டு போக போடுன்னு தெரியல. ஏன் இன்னைக்கு கூட பாருங்கள், ஜேசிடி பிரபாகர் அவைத்தலைவர், அவையினுடைய சபாநாயகர், அவர் போய் ஆன்டி அபார்ஷன் ரேலியில் போய் கலந்துக்கிறாரு. அபார்ஷன்றது என்ன? இட்ஸ் உமன் ரைட், அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது சார். சார்ந்தது, உரிமை சார்ந்தது, அவர்கள் உடல் அவர்கள் உரிமை சார்ந்தது. அதில் போய் கலந்துக்கிறாரு. கிறிஸ்தவ மத போதகர்கள் அங்கே இருக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் சார், கிறிஸ்தவர்களுக்கான சபாநாயகர் கிடையாது. சரி போங்க, எந்த ரேலியில் போய் கலந்துக்கிறீங்க? அது ஒரு மத நல்லிணக்க பேரணியா? போங்க. அது ஒரு போதை ஒழிப்பு பேரணியா? போங்க. அது ஒரு பெண் வன்கொடுமைகளுக்கு எதிரான பேரணியா? போங்க. சாதி ஒழிப்புக்கு எதிரான பேரணியா? போங்க. அதில் கருக்கலைப்புக்கு எதிரான பேரணிக்கு போறீங்க. கருக்கலைப்புனா என்ன முதல்ல தெரியுமா உங்களுக்கு? அந்த ரேலியில் கலந்துக்கவங்களுடைய மனநிலை என்ன? இன்னும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, எல்லாம் அடிப்படைவாதிகள் மாதிரி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. பழமைவாதிகள், அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள் தான் அதில் போய் கலந்துக்கிறாரு. அப்போ அரசின் நிலைப்பாடு என்ன? முதலமைச்சர் நிலைப்பாடு அதுதானா? அப்போ கேள்விகள் எழுகிறது. அது அவங்க தான் தார்மீக ரீதியில் பதில் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் முற்போக்காளர்களை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் கூட அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்கிறாங்க, விமர்சகர்கள் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டவங்க தான் விமர்சிக்கிறவங்கள, அவங்களாம் யோசிப்பாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல வேற யாருக்காவது வாய்ப்பு உருவாகலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் சொல்கிறாரு, வெறியோட காத்திருக்கிறேன்னான்றாரு. ஒரு வாரம் அம்பாசமுத்திரத்தில் அறிவித்த பிறகு கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஜெயிக்கலாம். யாருக்கு தெரியும்? மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் நம்ம இவருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்பா, உள்ள நல்லா கலந்துருக்கட்டும்பா. சௌமியா அக்கா இருக்கிறாங்க, அண்ணா அன்சார் அண்ணா இருக்கிறாங்க, ஜவஹர்லா இருக்காரு, வன்னியரசன் இருக்காங்க, எல்லாரும் இருக்கட்டும்பா, அண்ணனை உள்ள போட்டோமா நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலை சொல்ல முடியாது சார். மக்கள் எப்படி சிந்திக்கிறான்? திமுக அதிமுக காசு வாங்கிட்டு என்ன பண்ணாங்க? அதை மாதிரி குத்தனாலும் குத்தலாம். ஸோ எப்படி குத்துவாங்கன்னு தெரியாது, அதை பொறுத்து தான் பார்க்கணும். குறிப்பாக அந்த பங்கிப்பூர் தொகுதி காலியானதுன்னு பிரசாந்த் கிஷோர் பண்ண வேலை என்னன்னா, அடுத்த நாள்லேருந்து ஃபீல்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணார். இப்போது நாம் தமிழர் கட்சியும் அந்த விஷயத்த அம்பாசமுத்திரத்தில் கையில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்காங்க. ஸோ அதை அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு இன்னும் அப்படி எதுவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி செய்திகள் வரல தம்பி. ஆனால் அப்படி அவங்க பண்ணணும். மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்பாசமுத்திரத்தில் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஓரளவு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அந்த வெயிட்டேஜை உறுதிப்படுத்திய பிறகு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. நத்தம் சிவசங்கர் சமீபத்தில் நேர்காணல் இருக்கும்போது அவரும் அதை தான் சொல்கிறாரு, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க, நான் நிறைய டைம் தலைமைக்கு வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற விஷயத்தை தான் அவரும் சொல்கிறாரு. அதான் அவங்க விரைவாக வேலையை துவங்குவாங்கன்னு தான் நானும் நம்புகிறேன். இன்னொன்று, அவங்களுக்கு அந்த நுணுக்கம் தெரிகிறது. கள அளவில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு விஷயம், சீமானவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதனால நம்ம எதுவுமே பண்ணணும்னு நினச்சிடக்கூடாது. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை போட்டு பொழந்தாங்க.
ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாத போது என்ன பேசுவாரா அதாவது கேட்பாரான்னா என்ன அர்த்தம்? அமைதியாக அவங்க வேலைக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அது அவங்களுடைய கட்சியினுடைய உள் விவகாரம். மற்றபடி நீங்கள் கேட்குற ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் கொஸ்டின் என்ன? முன்கூட்டியே வேலை ஆரம்பித்தா வெற்றி சுலபமா? ஆமாம், வெற்றி சுலபம். முன்கூட்டியே வேலையை ஆரம்பிக்கணும், அங்கே போய் களத்தில் அமரணும், அங்கே ஒரு குழுவை போடணும், அந்த குழு தொடர்ச்சியாக அம்பாசமுத்திரத்தில் வேலை பார்க்கணும். ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளை எல்லாரையும் வரவழை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் ஒட்டுமொத்த அம்பாசமுத்திரத்தில் குவியணுங்க. காரைக்குடியில் அதை பண்ணாங்கல்ல சார்? காரைக்குடியில் பெருசாக பண்ணலை, உங்களை மிஸ் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு டைம் இல்லை. எல்லா தொகுதிக்கும் அவர் 234 தொகுதிக்கும் போனாருங்க. ஒரு மனுஷன் 234 தொகுதிக்கும் போய் கத்தி பேசி மைக்கை போட்டு நின்று அடுத்தடுத்த தொகுதிக்கு வேகமாக போய் நான்லாம் ஒரு 4 தொகுதி கூடவே போயிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன், செத்துருப்பேன். அதுக்கே தயாராக அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு இவ்வளவு பட்டாசா போனாங்க. அவ்வளவு தூரம் என்னடா இவர் இப்படி ஓடுறாருன்னு நான் பார்த்தேன். அவர் எங்கிட்ட போயிருக்கும் தொண்டை சரியில்லை அவருக்கு. அதனால் வேணான்னா நீங்கள் நாளைக்கு காலையில் கொடுக்கணும், நான் தங்கி இருந்து மறுநாள் காலையில் வாங்கினேன் அவர்கிட்ட. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்தளவுக்கு உழைச்சாங்க. உழைத்ததற்கு ஏற்ற அறுவடை அவங்க செய்யலை, அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் தாவேக்கா அவருடைய எழுச்சி. அவங்க ஒரு அலையாக வந்துட்டாங்க. அதில் எல்லாருடைய எழுச்சியும் விழுந்திருக்குது, திமுக, அதிமுக, நாம் தமிழர்னு. அப்போ அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஸோ நாம் தமிழர் கட்சி இப்போதுலேருந்தே அந்த வேலையை தீவிரமாக துவங்கணும். சாட்டை எண்ணங்கள் ஸ்பாட்டுக்கு போகணும், இடுமாவனம் கார்த்தி போகணும், ஹிம்லர் போகணும், மரியா ஜெனிஃபர் போகணும், ஃபாத்திமா ஃபர்கானா போகணும், எல்லாரும் அங்கே போகணும், கார்த்திகா போகணும், எல்லாரும் போகணும். அப்போ அந்த இடம் இன்னும் வைப்ரண்ட்டாக மாறும். அதை கூடிய சீக்கிரம் அவங்க பண்ண போகிறாங்கன்றது எனக்கு கிடைச்ச செய்தி. குறிப்பாக சமீபத்தில் தமிழ் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசின அந்த விடயம், தமிழர்களாக ஒன்றினும் தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று வந்து அமைக்கணும், அது வந்து இந்த இடைத்தேர்தலே நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அழுத்தமாக பதிவு செஞ்சுட்டார். அதுக்கு எதனா குறிப்பாக சொன்னீங்க, நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது. ஏன்னா கட்சி உள்ள மட்டும் இல்லை, கட்சிக்கு வெளியே இப்போ ஆதரவு பெருகிருச்சு. கட்சிக்கு வெளியிலையும் சொன்ன நம்ப மாட்டீங்க, திமுகவில் இருக்கிற சிலரே நாம் தமிழர் கட்சிக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் வாங்கினேன், எப்படியாச்சும் உள்ளே வந்துருங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர்லாம் என்னன்னா இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க, நீங்கள் கேட்கலாம் ஜெயிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. திமுக அதிமுகலாம் தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு வந்து பெருக துவங்கி இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். வெளியிருந்து யாரும் அவங்க விமர்சிக்கிறது கிடையாது, அவங்க பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியின் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தமிழ்னு பேசக்கூடிய தமிழ் தேசியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து யாரத்தில் உள்ளே போனோம். ஏன்னா அவர் உள்ளே ஏற்கனவே போயிட்டார், வந்துட்டார். அவர் திமுக ஆதரவோடு போனார். அவரை தான் சொல்கிறார், திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி யாரும் வேணாம், நம்மளும் உள்ளே போனோம் அப்படின்றாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ டிவிக்கே உள்ளே வரும், தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிக்கே உள்ளே வரும். அப்புறம் கூட இருக்கிற மற்ற இயக்கங்கள்லாம் உள்ளே வருவாங்க. அண்ணன் தனியரசு இருக்கிறாரு, இன்னும் மற்ற இயக்கங்கள்லாம் உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே போய் அவங்களாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் பயங்கரமாக அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு பெரிய பலமாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு அமையும் தான் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு என்ன கேள்வி தான் சார், இதுக்கு முன்னாடியே இவங்களா நிறைய போராட்டங்களில் கலந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்போது திமுக அதிமுக பின்னாடி ஓடியதை வந்து பார்க்க முடியுது. இடைத்தேர்தலை மட்டும் எப்படி நம்புறதுன்ற ஒரு இல்லை. இப்போ திமுக அதிமுக முரண்பாடு இருக்குல்ல. பிஜேபி இருந்தால் அண்ணன் வேல்முருகன் போக மாட்டாங்க. திமுக நிலைப்பாடுகள் சரியானதுனால அப்போ போகாமல் இருக்கிறாரு. வேற எங்க இடம் இருக்கு? தாவேக்காவுக்கு அவர் போக மாட்டாரு. அவருடைய கொள்கைக்கு உட்பட்டு ஒத்து வராத கட்சி தாவேக்கா போக மாட்டாரு. குறைந்தபட்ச ஒத்து வருதல்ங்கிறது நாம் தமிழர் கட்சி கூட தான் இருக்கும். ஸோ அங்கே தான் போவார்னு நினைக்கிறேன். அந்த அலையன்ஸ் வச்சானா ஒர்க் அவுட் ஆகும். அது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதிமுக சொல்ல, திமுக சொல்ல, நாம் தமிழும் சொல்ல, ஆனால் பொது வேட்பாளர் சொல்லிட்டு சீமானை வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஏன் சொல்ல வராங்கன்னு சொல்லும்போது அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இன்னும் ஒரு அமைச்சர் வந்து ஒரு இஷ்யூவில் மாற்றுறாரு, மாத்திரை அந்த நுணுக்கிற இஷ்யூவில், அதை மத மாற்றத்துக்கு தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்கள கையில் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வழக்கமாக திமுக இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தாவேக்கா அதை பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அது அவருடைய கருத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்றுக்கலையா? இல்லை, நான் இதை மடைமாற்றுவதற்காக சீமானை பயன்படுத்துகிறாங்கன்னு இதில் மடைமாற்றம் பண்ணுறாங்க சார். பட் மடைமாற்றம் பண்ணுறதுக்காக சீமான பொது வேட்பாளராக அறிவிக்கிறாங்கங்கிற ஒரு டோனில் எனக்கு இல்லை. ஆனால் சீமான பொது வேட்பாளராக பண்ணுறாங்கன்ற ஒரு தியரியை செட் பண்ணுறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. பட் அந்த எனக்கு அந்த காலக்கோடு எனக்கு சரியான நினைவில்லை. மேபி அண்ணன் சொல்கிறது வந்து அந்த காலக்கோடு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுவும் நடந்த சம்பவம், இது நடந்த சம்பவம்னு காலக்கோடு எனக்கு சரியாக தெரியல. பட் தியரி இஸ் ஃபேக்ட். அந்த மாதிரியான தியரிங்கிறதா வருதுங்கிறது ஃபேக்ட். தியரியோட ரூட் இருக்குல்ல தம்பி, அது ஃபேக்ட் தான். பட் அந்த காலக்கூட எனக்கு சரியாக தெரியல. மடைமாட்டதுக்காக தான் அவனுக்கு எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா இன்னும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அந்த அமைச்சர் விசாரிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விடக்கூடாது.
புரியுது. இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, வரும் சில மாதங்களில். அப்போ கட்டாயம் அவர் மாற்றப்படுவார்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேபி அண்ணா சொல்கிறது உண்மையாக கூட எனக்கு அதை இப்போ தான் எனக்கு கேட்கும்போது தெரியுது. காலக்கோடு அடிப்படையில் அவர் சொல்லலாம். அப்படி பார்த்தா அது உண்மையாக கூட இருக்கலாம். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக சார். கார்த்திகேயன், நன்றி.